இப்ப மையத்தை பின்துயர்ந்து வருவது என்ற விஷயத்தில் நமக்கு தரப்படக்கூடிய நன்மை இருக்கிறது. இது ஒரு கடமை. கடமையை செய்தால் கடமைக்குரிய நன்மை ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, தொழுகிற இடம் வரைக்கும் வந்து தொழுதால் ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். ஒரு கீராத் என்றால் ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். அப்ப அந்த மையத்தோடு பின்னால் வரும்போது முதலாவதாக வாகனத்தில் வரக்கூடியவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. இருந்தாலும் நடந்து வருவது சிறந்தது. வாகனத்தில் வருகிறவர்களுக்கு அனுமதி இருக்கிறது, நடந்து வருவது சிறந்தது. நடந்து வந்தால் மையத்தை அப்படி ரவுண்டா வச்சுட்டு வரலாம். அதாவது மையத்துக்கு முன்னால பின்னால இடது பக்கம் வலப்பக்கமாக வரலாம். வேற ரோட்டால மையத்தை ஃபாலோ பண்றது, பின்துயர்ந்து வாரதுன்றது இல்லை. நான் பதிவு செய்ய விரும்புகிற விஷயம் இதுதான். நிறைய பேர் வேகமா பள்ளிக்கு வந்து சேரணும்ன்றதுக்காக மையத்தை குளிப்பாட்டி முடிய உலகத்தை நின்றவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு கீராத் நன்மையை கிட்டத்தட்ட மிஸ் பண்ண பாக்குறாங்க. இப்ப மையத்துக்கு பின்னால்தான் வரணும், அல்லது மையத்தோட சேர்ந்து முன்னால வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு வீதியால் வருவது என்பது அந்த நன்மையை நமக்கு இல்லாமல் செய்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக, வாகனங்களில் வருகிற ஒருவர், மோட்டார் பைக்கோ அல்லது வேறு வாகனங்களோ சைக்கிள்லையோ வரக்கூடிய ஒருவர் மையத்துக்கு பின்னால்தான் வரணும், மையத்தை முந்தக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அர்-ராகிபு யம்ஷி ஹல்ஃபல் மையித் என்று. வாகனத்தில் வருகிறவர் மையத்துக்கு பின்னால்தான் வரணும்.